ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறமேட்டு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி விடும். அதையும் அப்படியே சும்மா லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. பக்கத்தில் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கோட் பண்ணுங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை. அப்புறமேட்டு பக்கத்தில் எண்ணெய் நம்ம சூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் கோட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ எடுத்து ஆயிலில் போட்டுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கோட்டாக இருக்கணும். சரியாக கோட் ஆகலைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை. எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிரித்து விட்டால் வந்துடும். பாருங்கள் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. அதே மாதிரி கருகியே போகலை. பாருங்கள் கறிக்கு போக்கில் ஒன்றும் ஆகலை. நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து டேஸ்டியாக வந்துருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.